வணக்கம். இன்னைக்கு திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய ஒரு அற்புதமான அந்த முதல் பாடல். திருஞான சம்பந்தருக்கு 3 வயதுல இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்குது. திருஞான பால பெற்று ஞானத்தை அடையக்கூடியவர்களாக திருஞான சம்பந்த பெருமான் இருக்கிறாரு. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரானுனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றேன்னு அற்புதமா சொல்றாரு. திருஞான சம்பந்தர் குளக்கரையில உட்கார்ந்துருக்கார். அவங்க அப்பா அனுஷ்டானங்கள் செய்யறதுக்காக குளத்துக்குள்ள இறங்கி இருக்கிறார். போன அப்பா திரும்பல. நேரம் ஆகிறது. குழந்தை பயந்து போய் ஆலயத்தின் உள்ள பார்த்து அப்ப அம்ம என்று சொல்லி அழுகிறது. இந்த குழந்தை அப்படி அழுத உடனேயே இறைவனும் இறைவியும் ரிஷப வாகனத்துல வந்து அங்க திருஞான பாலை கொடுத்து திருஞான சம்பந்தருக்கு அருள் பாலிக்கிறாங்க. இந்த செய்தியை நம்ம இப்ப பார்க்கும்போது நமக்கு யோசிக்க தோணுது. 3 வயசு குழந்தைக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆனா நமக்கு 40 வயசு 50 வயசு ஆனாலும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த பாடல் வழியாகவே திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமா நமக்கு விளக்கம் சொல்றார். எப்படின்னா, அப்பா குளத்திலிருந்து மேல வந்தோடனே யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு சொல்லி அடிப்பது போல குச்சால் ஒச்சுகிறார். அப்போது திருஞான சம்பந்த பெருமான் இறைவன் இருக்கக்கூடிய திருத்தலத்தை காட்டி அப்போது சொல்லக்கூடிய பாடல் தான் இது. நான் பார்த்தபோது இறைவன் தோடுடைய செவியனாக இருந்தான். விடையின் மீது ரிஷப வாகனத்தின் மீது ஏறி வந்தான். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி அவன் அற்புதமாக அந்த பிறைச்சந்திரனை தன் தலையிலே தாங்கியவனாக இருந்தான். தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி, அதாவது சுடுகாட்டுல இருக்கக்கூடிய அந்த சுடு சாம்பலை அள்ளி திருநீராக உடல் முழுவதும் பூசி அவன் காணப்பட்டான் என்று சொல்லக்கூடிய வகையிலே தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன். அவன் யார் தெரியுமா? என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன். ஏடுடைய மலரான் அவன் தாமரை இதழ்கள் போன்ற அடுக்கிய தாமரை போல பாதத்தை உடையவன். ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்த அருள் செய்த. அவனை 1 நாள் 2 நாள் இல்ல, பல பல பிறவிகள் தோறும் நான் வணங்கி ஏற்றி ஏற்றி வைத்து வணங்கியதின் காரணத்தினாலே ஏற்றி அருள் செய்த, அதனால இறைவன் வந்து இப்ப எனக்கு அருள் செஞ்சாருன்னு சொல்றாரு. அப்ப பல பல பிறவிகளில் திருஞான சம்பந்த பெருமான் செய்த பிறவி பயனாகத்தான் இந்த 3 வயதிலேயே இறைவன் அவரை ஆட்கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது ஏற்படுகிறது என்று இந்த பாடல்ல திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். இது மாதிரி நல்ல பதிவுகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.